இங்கே அப்படியே ஒரு குட்டி வீட்டை காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வீட்டுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோயின் மிச்சல் இருக்கா. காலில் ஏதோ போட்டிருக்காங்க. ஸோ அதை கட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனால் அவளால் முடியல. அப்புறம் மிச்சல் ஏன் இந்த வீட்டில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, மிச்சலோட ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அந்த கார் ஆக்சிடென்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மான் மேலே விட்டு அந்த காரே கவுந்திருக்கும். ஸோ இப்போ அந்த கார்லேருந்து தப்பிச்ச ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிச்சல் மட்டும்தான். அவங்க தம்பி, அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே இறந்து போயிருப்பாங்க. ஸோ மிச்சல் சின்ன பொண்ணு அப்படிங்கிறனால 18 வயசு இருக்கிற வரைக்கும் ஒரு கேர் ஹோமில் தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா யாராவது வந்து அடாப்ட் பண்ணால் அவங்க கூட இருந்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே டெட் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து நம்ம மிச்சலை அடாப்ட் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. ஆனால் மிச்சலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிறது சுத்தமாக பிடிக்கல. அதனால தான் தப்பிக்கிறதுக்காக காலை ஒரு ட்ராக்கர் மாதிரி மாட்டியிருக்காங்க. அதை பிச்சுட்டு இருந்திருக்கா. ஸோ நிறைய டைம் இந்த மாதிரி தப்பிக்க ட்ரை பண்ணனால தான் இந்த மாதிரி ட்ராக்கர்லாம் போட்டு விட்டுருக்காங்க. இப்போ அந்த ட்ராக்கரை கட் பண்ணுற சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா அந்த வளர்ப்பு தகப்பன் வந்து கரெக்டாக உள்ள ரூம்குள்ளே வந்து கதவை ஓப்பன் பண்ணிடுறான். ஸோ டக்குன்னு மிச்சல் என்ன பண்ணிடுறான்னா ட்ராவை ஓப்பன் பண்ணி உள்ள அந்த கட்டிங் பிளேயரை உள்ளே போட்டிருப்பா. ஸோ அந்த ட்ராக்கரை உடைக்க முடிஞ்சிருக்காது. அந்த கட்டிங் பிளேயர் தான் உடஞ்சு போயிருக்கும். இப்போ ரூமை திறந்துட்டு உள்ளே வருது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட் வருது. அந்த ட்ரோன் ரோபோட்டில் எப்படி இருக்கும் அந்த மாதிரியே இருக்குது. தலையில் மட்டும் அந்த வளர்ப்பு தகப்பனோட மூஞ்சி மட்டும் இருக்குது. இப்போ ரூம்குள்ளே வந்து அந்த ரோபோட் அப்பா என்ன சொல்கிறான்னா, கதவை சாத்திட்டு என்ன பண்ணிட்டு இருந்தா